ஒருவர் இறந்துவிட்டால் அவரது பெருமை பேச வேண்டும் என்று திருவள்ளுவர் எழுதி வைத்துள்ளார். ஆனால் உயிரிழந்தவர்களை பாஜக சிறுமைப்படுத்தி வருவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை துரிதமாக சென்று கொண்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றால் உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் புலன் விசாரணை சரியான முறையில் சென்று கொண்டுள்ளது. தமிழ்நாட்டு காவல்துறையை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று தெரிவித்த செல்வ பெருந்தகை, ஜெயக்குமார் கொலை வழக்காக இருந்தாலும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்காக இருந்தாலும் அனைத்து வழக்குகளையும் கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அண்ணாமலை அனைவரையும் விமர்சனம் செய்கிறார், உயிரிழந்த ஜெயலலிதாவையும் விமர்சனம் செய்கிறார், சிறை தண்டனை பெற்றவர் என்கிறார், நீத்தார் பெருமை என்று கூறுகின்றோம். ஒருவர் இறந்துவிட்டால் அவரது பெருமை பேச வேண்டும் என்று திருவள்ளுவர் எழுதி வைத்துள்ளார். ஆனால் உயிரிழந்தவர்களை ஒரே கட்சிதான் சிறுமைப்படுத்துகிறது, அதுதான் பாஜக என்று கடுமையாக விமர்சித்தார். ஒரு சமூக விரோதிகள் இவங்களை போயிட்டு நீங்க கட்சிக்குள்ள சேர்த்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா சட்டம் ஒழுங்கை யார் நிலைநாட்ட? காவல்துறை நிலைநாட்ட வேண்டும். அதே பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் உண்டு. யாரும் தட்டி போயிட முடியாது, இதை கடந்து போக முடியாது. காவல்துறைக்கு நாங்கள் தொடர்ந்து வேண்டுகோள் என்ன வைத்திருக்கோம்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அப்படின்னா ரெண்டு விஷயம்தான். உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும். நான் சட்டப்பேரவையில மாண்பு முதலமைச்சருடைய துறை காவல்துறை மானியத்துல 28ஆம் தேதி 5:30 மணிக்கு மாலை நான் பேசினேன். மாண்பு முதலமைச்சர் முன்னாடியே என்ன சொன்னா, குறிப்பா மாவட்டங்கள்ல ஸ்பெஷல் பிரான்ச் உளவுத்துறை இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்காரு. அது போதாது, குறைந்தபட்சம் ஏடிஎஸ்பி இல்ல டிஎஸ்பி இருக்கணும். அவரு கீழே அந்த வலிமையான ஒரு செட்டப் இருக்கணும். அப்பதான் எங்கெங்க குற்றங்கள் நடக்கிறது, யார் யார் சமூக விரோதிகள் கண்காணிக்கப்பட வேண்டும், சயின்டிபிக் மெத்தட்ல கண்காணிக்க வேண்டும், என்கொயரி பண்ண வேண்டும். ஆகையால் உளவுத்துறையை மீண்டும் மீண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அதை செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். ஆவடியில் சிஆர்பிஎஃப் பணியாளர்களுக்கான தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு படை துறைகளில் ஒன்றான சிஆர்பிஎஃப் மையம் ஆவடியில் செயல்பட்டு வருகிறது. இங்கு சிஆர்பிஎஃப் துறையில் தூய்மை பணியாளர், சமையலர் உள்ளிட்ட கிரேடு டி பிரிவுகளில் ஆட்கள் தேர்வு நடைபெற்றது. இதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டில் எழுத்துத் தேர்வு நடைபெற்று முடிந்தது. இந்த எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடற்தகுதி தேர்விற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கடந்த 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை உடற்தகுதி தேர்வு நடைபெறவுள்ளது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் உடற்தகுதி தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ததாக சிஆர்பிஎஃப் அதிகாரிகளால் ஒரு வடமாநில இளைஞர் பிடிபட்டுள்ளார். அவரிடம் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்ட நபர் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கரண் சிங் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதே பெயரில் ஒருவர் தூய்மை பணியாளர்களுக்கு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று நடைபெறும் உடற்தகுதி தேர்வுக்கு கரண் சிங் எனும் பெயர் கொண்ட தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நபர் கலந்து கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞர் கரண் சிங்கிடம் இதில் வேறு யாருக்கு தொடர்பு உள்ளது, யாருக்காக ஆள்மாறாட்டம் செய்தார், இதற்காக பணம் எதுவும் பெறப்பட்டுள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசு பாதுகாப்பு படை தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் கிணற்றில் குளித்த காவலர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் கடந்த ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் சேர்ந்து ஆவடி பட்டாலியன் போலீஸாக பணியாற்றி வந்தார். மேலும் டேக் கொண்டா என்னும் கராத்தேயில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் தாம்பரத்தில் பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் சக காவலர்களோடு ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள எட்டயாபுரத்தில் உள்ள கிணற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிகிறது. இதுகுறித்த தகவலின் பெயரில் அங்கு சென்ற சோமங்கலம் காவல்துறையினர், ஸ்ரீபெரும்புதூர் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் தனுஷின் உடலை கிணற்றிலிருந்து மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இணையதள சேவை முடக்கம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் மொத்தம் 28 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மைக்ரோசாப்ட்வேர் தொழில்நுட்ப பிரச்சினையால் சென்னை விமான நிலையத்தில் இணையதளம் சேவை பாதிப்பையொட்டி சென்னை விமான நிலையத்தில் நேற்று மாலையிலிருந்து நள்ளிரவு வரையில் புறப்பட வேண்டிய டெல்லி, பெங்களூர், மும்பை உள்ளிட்ட 14 புறப்படு விமானங்களும், இதேபோன்று இந்த பெருநகரங்களிலிருந்து சென்னைக்கு வரவேண்டிய 14 வருகை விமானங்களும், மொத்தம் 28 இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்கள் சென்னை விமான நிலையத்தில் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இன்று வழக்கம் போன்ற விமான சேவைகள் இயக்கம் நடைபெற்ற நிலையில் மதுரை, திருச்சி, கோவை விமான நிலையங்களில் ஓரிரு விமான சேவைகள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டது.
பழனியிலிருந்து திருப்பதிக்கு சுற்றுலா பேருந்து சேவையை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து திருப்பதிக்கு ஆன்மீக சுற்றுலா பேருந்து சேவை துவக்கப்பட்டது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் துவக்கப்பட்டுள்ள ஆன்மீக பயண திட்டத்தை தமிழக உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான தண்டபாணி நிலையத்திலிருந்து துவங்கிய முதல் பயணத்தில் பக்தர்கள் புறப்பட்டு சென்றனர். மேலும் வாரம் ஒருமுறை வெள்ளிக்கிழமை இரவு புறப்பட்டு சனிக்கிழமை அன்று திருப்பதி கோவிலில் தரிசனம் செய்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை பழனி வந்தடையும் என்றும் ஆன்மீக பயணத்திற்கான டிக்கெட் முன்பதிவுகளை இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக பயண திட்ட துவக்க விழாவில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாவட்ட சுற்றுலா அலுவலர் கோவிந்தராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.